ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்தியன் ஜாப் சமையல். டிஎன் வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சி துறை, அதாவது வேலையில்லா பட்டதாரிகளுக்கான உதவித்தொகை அந்த ப்ராசஸ் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா. உண்மையிலே அந்த ஜீவோ ப்ராசஸ் ஆகிட்டுருக்கா? இப்போ அந்த வேலைவாய்ப்பு உதவித்தொகை வாங்கணும் அப்படின்னா என்ன எலிஜிபிலிட்டி, அது எப்படி நம்ம அப்ளை பண்ணி வாங்கிறது, எல்லாமே ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோ. ஸோ ஜாப் இல்லாமல் ஜாபுக்காக சர்ச் பண்ணுறவங்க, கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுகிறவங்க எல்லாருக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், சரிங்களா? ஸோ இப்போ நீங்கள் வேலையில்லா பட்டதாரியாக இருக்கீங்க அப்படின்னா அதுக்கு 2 முக்கியமான சான்றிதழ் தேவை. ஒன்று, டிஎன் எம்ப்ளாய்மெண்ட்டில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி பிரிண்ட் எடுத்துருப்பீங்க இல்லையா, அதாவது டிஸ்ட்ரிக்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் ரிஜிஸ்டர் பண்ண அந்த பிரிண்ட் அவுட், அது கரெக்டாக அந்த ரினோவலில் இருக்கணும். இப்போ இது பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய டிஸ்ட்ரிக்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஐடென்டி கார்டு நான் 2013 எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் ரிஜிஸ்டர் பண்ணேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 2027 தான் என்னுடைய அடுத்த ரினிவல். அந்த மாதிரி நீங்களும் ஒரு பிரிண்ட் அவுட் வச்சுருக்கணும். இது ஒன்று. ரெண்டாவது, அன்எம்ப்ளாய்மெண்ட் சர்டிஃபிகேட், அதாவது வேலையில்லா சான்றிதழ் இருக்கணும். இந்த ரெண்டுத்தையும் நம்ம எப்படி அப்ளை பண்ணி எடுக்கிறது, அதை நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். இப்போ இந்த டிஸ்ட்ரிக்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் நிறைய பேர் அப்ளை பண்ணியிருப்பீங்க. சில பேருக்கு பாஸ்வேர்டு இருக்காது. அந்த பாஸ்வேர்டை எப்படி ரெக்வயர் பண்ணுறது, அடுத்து எப்படி ரினுவல் பண்ணுறது, அதை சொல்கிறேன். அடுத்தது அன்எம்ப்ளாய்மெண்ட் சர்டிஃபிகேட் வாங்கணும் அப்படின்னா என்னென்ன இருக்கணும் அதையும் நான் சொல்கிறேன், ஓகேங்களா? ஸோ உங்கள் மொபைல் இருந்தால் போதும். லேப்டாப்பில் சிஸ்டமில் தான் அப்ளை பண்ணணும் அப்படின்லாம் எதுவுமே இல்லை. ஜஸ்ட்டு ஆண்ட்ராய்டு மொபைல் இருந்தாலே போதும். அதிலே நம்ம ஈஸியாக அப்ளை பண்ணி எடுத்துடலாம். உங்கள் மொபைலில் டாப் ரைட் சைட் கார்னரில் டெஸ்க்டாப் சைட் அப்படின்னு இருக்கும். அதை எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு லேப்டாப்பில் விசிபிள் ஆகிற ஸ்க்ரீன் மொபைலில் தெரியும். இப்போ யூசர் ஐடி உங்களுக்கு கட்டாயம் யூசர் ஐடி தெரிஞ்சிருக்கும், சரிங்களா? யூசர் ஐடி என்டர் பண்ணிடுவீங்க. பாஸ்வேர்டு ஒன்றுமே இல்லை, ஆஸ் யூஷுவல் அதே தான். ஃபர்கட் பாஸ்வேர்டில் போயிட்டு உங்கள் யூசர் ஐடி, டேட் ஆஃப் பர்த், டிஸ்ட்ரிக்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் ரிஜிஸ்டர் பண்ணுறப்ப என்ன டேட் ஆஃப் பர்த் கொடுத்தீங்களோ அதே டேட் ஆஃப் பர்த் தான் நீங்கள் என்டர் பண்ணணும். அடுத்து ஏதாவது ஒரு பாஸ்வேர்டை க்ரியேட் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்தீங்க அப்படின்னா பாஸ்வேர்டு பிரச்சனை சால்வ் ஆகிடும், சரிங்களா? இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், பாஸ்வேர்டு உங்களுக்கு ஈஸியாக கிடச்சிரும் இல்லையா? ஸோ உங்கள் யூசர் ஐடி அடுத்து பாஸ்வேர்டு என்டர் பண்ணிவிட்டு இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்குது இல்லையா, ஆரோ சிம்பிள் மாதிரி, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ என்னோடய யூசர் ஐடி பாஸ்வேர்டு இதை என்டர் பண்ணி நான் லாகின் பண்ணிட்டேன். இங்கே பாருங்கள், என்னுடைய நேமில் எம்ப்ளாய்மெண்ட் லாகின் ஓப்பன் ஆயிரும். இப்போ இதில் நீங்கள் ரினுவல் பண்ணணும் அப்படின்னா மேலே அப்டேட் ப்ரொஃபைல் அப்படின்னு இருக்கு இல்லையா, ஸோ இந்த இடத்துல அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ரினுவல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கேண்டிடேட் ரினுவல் அப்படின்னு இன்னொரு ஆப்ஷன் வரும், அதையும் கிளிக் பண்ணுங்கள். இப்போ நான் ஆல்ரெடி ரினுவல் பண்ணிட்டேன், சரிங்களா? இப்போ ரீசெண்டாக தான் ரினுவல் பண்ணேன். யுவர் ரினுவல் டேட் ஜூன் 2027, ப்ரீவியஸ் ரினுவல் ஜூன் 2024 நீங்கள் ரினுவல் பண்ணிட்டீங்க. அடுத்த ரினுவல் 2027 ஜூனில் நீங்கள் அப்டேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி தான் வெப்சைட்லேயே போய்ட்டு நம்ம ரினுவல் பண்ணிக்கலாம். இது எப்போ சாத்தியம் அப்படின்னா கரெக்டான யூசர் ஐடி பாஸ்வேர்டு இருந்தால் இது சாத்தியம். இப்போ நீங்கள் ரினுவல் பண்ணிட்டீங்க, நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க, சரிங்களா? மேலே ஹோம் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதுக்கு அதாவது வெல்கம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் நேம் வரும். அதுக்கு கீழே ஹோம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஹோம் பேஜ் வந்துடும். இதில் போய்ட்டு உங்கள் எம்ப்ளாய்மெண்ட் ஐடி கார்டை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். பிரிண்ட் ஐடி கார்டு அப்படின்னு இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். உங்கள் காண்டாக்டை மாடிஃபை பண்ணுறதா இருந்தால் மாடிஃபை காண்டாக்டில் போய்ட்டு உங்கள் காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் மாடிஃபை பண்ணிக்கலாம். உங்கள் இமெயில் ஐடியோ பாஸ்வேர்டோ அதை நீங்கள் மாற்றிக்கலாம். அதே மாதிரி குவாலிஃபிகேஷன் நீங்கள் அடுத்தடுத்து கரஸில் மாஸ்டர் டிகிரி பண்ணுறீங்க, இல்லை ஏதாச்சும் ஒரு அடிஷ்னலாக கோர்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஆட் குவாலிஃபிகேஷனில் கொடுத்து அது எல்லாமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்படி தான் நம்ம ப்ரொஃபைலில் நம்ம அப் டு டேட்டில் வச்சுருப்போம். ரெண்டாவது அன்எம்ப்ளாய்மெண்ட் சர்டிஃபிகேட். அந்த அன்எம்ப்ளாய்மெண்ட் சர்டிஃபிகேட்டை நீங்களே அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ டிஎன் இசேவை வெப்சைட்டில் போய்ட்டு நீங்களே அப்ளை பண்ணிக்கலாம், ஓகேங்களா? இங்கே பாருங்கள், கீழே பயனாளர் உள்நுழைவு அப்படின்னு இருக்குது இல்லையா, அதை கிளிக் பண்ணி உங்கள் பாஸ்வேர்ட் டீட்டெயில், அதாவது உங்கள் யூசர் நேம் பாஸ்வேர்ட் அதை என்டர் பண்ணி லாகினில் போயிட்டு நீங்கள் அதை அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ அந்த சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணணும் அப்படின்னா என்னென்ன டாக்குமெண்ட் தேவை. ஸோ அந்த டிஎன் இசேவை வெப்சைட்டில் லாகின் பண்ணி டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணி உள்ளே போனீங்க அப்படின்னா லாஸ்ட்டாக இந்த ஸ்டெப்பில் அன்எம்ப்ளாய்மெண்ட் சர்டிஃபிகேட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க இல்லையா, ஸோ லாஸ்ட்டாக நீங்கள் அப்ளை பண்ணி முடிக்கிறப்ப இந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா முதல்ல உங்கள் ஃபோட்டோ கம்பல்சரி நீங்கள் அப்லோட் பண்ணணும். ஏன் அப்படின்னா அது மேண்டிட்டரி.
அதே மாதிரி அட்ரஸ் ப்ரூஃப், எனி அட்ரஸ் ப்ரூஃப். அதில் 2 டாக்குமெண்ட்டை வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுவீங்க. முதல்ல உங்கள் ரேஷன் கார்டு, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ஆதார் கார்டு. இது 2மே அட்ரஸ் ப்ரூஃபுக்கு நீங்கள் கம்பல்சரி வந்து அப்லோட் பண்ணணும். அடுத்து உங்கள் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ப்ரூஃப் வந்து கேட்டிருக்காங்க. அதாவது எந்த குவாலிஃபிகேஷன் அடிப்படையில் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அன்எம்ப்ளாய்மெண்ட் சர்டிஃபிகேட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க. 12th டிப்ளமோவா இல்லை அப்படின்னா டிகிரியா? உங்கள் குவாலிஃபிகேஷனை பேஸ் பண்ணி தான் உங்கள் ஸ்காலர்ஷிப் அமௌண்ட் வந்து உங்களுக்கு ரிசீவ் ஆகும். 12th டிப்ளமோ படிச்சிருந்தால் 2500 வந்து உங்களுக்கு கிரெடிட் ஆகும். இதுவே நீங்கள் டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா 4000 உங்களுக்கு அமௌண்ட் கிரெடிட் ஆகும். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் பார்த்தீங்க அப்படின்னா டிப்ளமோ முடிச்சிருந்தா டிப்ளமோ கன்சால்டேட், 12th முடிச்சிருந்தா 12th சர்டிஃபிகேட், டிகிரி முடிச்சிருந்தா டிகிரி கன்சால்டேட் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்கள் டிசி ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக நீங்கள் அப்லோட் பண்ணணும். அடுத்து ஃபேமிலி இன்கம் சர்டிஃபிகேட் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அன்எம்ப்ளாய்மெண்ட் சர்டிஃபிகேட் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா கட்டாயம் இன்கம் சர்டிஃபிகேட் வந்து தேவை. அந்த இன்கம் சர்டிஃபிகேட் 1 lakhக்குள்ளே உங்கள் ஆண்டு வருமானம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இன்கம் சர்டிஃபிகேட்டில் 1 lakhக்குள்ளே அமௌண்ட் வந்து போட்டிருக்கணும், அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி இருந்தால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும், அதனால் சொல்கிறேன். அடுத்து செல்ஃப் டிக்ளரேஷன் ஆஃப் அப்ளிகண்ட். இதிலே ஒரு டிக்ளரேஷன் வந்து ஜென்ரேட் ஆகும். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்து உங்கள் சைன் பண்ணி அதை ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணிடுங்க, சரிங்களா? அடுத்து எம்ப்ளாய்மெண்ட் கார்டு, அதாவது அந்த டிஎன் வேலைவாய்ப்பு வெப்சைட்டில் எம்ப்ளாய்மெண்ட் கார்டு பிரிண்ட் எடுத்துருப்பீங்க இல்லையா, அதை வந்து நீங்கள் அப்லோட் பண்ணணும். அது வந்து ஆப்ஷனல் தான், அது கட்டாயம் இல்லை. பட் நீங்கள் உதவித்தொகை வாங்கணும் அப்படின்னா அதுவும் வந்து கட்டாயம் இருக்கணும். அது அன்எம்ப்ளாய்மெண்ட் சர்டிஃபிகேட்டுக்கு அப்ளை பண்ணுறப்ப அதை நீங்கள் அப்லோட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, அது வந்து ஆப்ஷனலாக கொடுத்துருக்காங்க. மற்றபடி நீங்கள் அந்த ஸ்காலர்ஷிப் வாங்கணும் அப்படின்னா அந்த சர்டிஃபிகேட் கம்பல்சரி இருக்கணும். அடுத்து அதர் டாக்குமெண்ட்டும் ஆப்ஷனல் தான். ஸோ இது எல்லாமே வந்து இந்த அன்எம்ப்ளாய்மெண்ட் சர்டிஃபிகேட் வாங்கிறதுக்கான டாக்குமெண்ட்ஸ். இது எல்லாமே வந்து நீங்கள் கண்டிப்பாக ரெடி பண்ணி வச்சுக்கணும். இதில் முக்கியமாக இன்கம் சர்டிஃபிகேட் மட்டும் நிறைய பேர்கிட்ட இருக்காது, மற்றபடி எல்லாமே வந்து இருக்கும், ஓகேங்களா? ஸோ இன்கம் சர்டிஃபிகேட்டை வாங்கிடுங்க. அது வந்து இப்போ 6 month இல்லை 1 year வந்து கொடுக்குறாங்க. மேக்ஸிமம் 6 month தான் இப்போ அதுவும். ஸோ உங்கள் அட்ரஸ் வந்து கரெக்டாக பார்த்துக்கோங்க. உங்கள் ஆனுவல் இன்கம் வந்து 1 lakhக்குள்ளே வர மாதிரி பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். 1 lakhக்கு மேலே தாண்ட வேணாம். 1 lakhக்குள்ளே வர மாதிரி ஒரு 90,000 இல்லை ஒரு 72,000 அந்த மாதிரி கேட்டகிரியில் வர மாதிரி பார்த்துக்கோங்க. அது உங்களுக்கு புரியாது. லேட்டராக ஏன் இவர் இவ்வளோ ஸ்பெசிஃபிக்காக அந்த அமௌண்ட்டை மென்ஷன் பண்ணி சொல்கிறாருன்னு சொல்லிட்டு உங்களுக்கு டவுட்டாக இருக்கும். அது உங்களுக்கு இப்போ புரியாது. அதை அப்ளை பண்ணி நீங்கள் அந்த அன்எம்ப்ளாய்மெண்ட் சர்டிஃபிகேட்டுக்கு வந்து ப்ரொசீட் பண்ணுவீங்க இல்லையா, அப்போ வந்து உங்களுக்கு அது கிளியராக புரிஞ்சிடும், ஓகேங்களா? ஏன் அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து அந்த எலிஜிபிலிட்டிக்குள்ளே வந்துடுவீங்க, அதனால் நான் சொல்கிறேன், ஓகேங்களா? ஸோ இதெல்லாமே தேவை. ஸோ நீங்கள் அன்எம்ப்ளாய்மெண்ட் கேட்டகிரியில் வரீங்க, அந்த அன்எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா அன்எம்ப்ளாய்மெண்ட் சர்டிஃபிகேட் ப்ளஸ் அந்த டிஎன் வேலைவாய்ப்பில் அந்த ஐடி கார்டை வந்து நீங்கள் பிரிண்ட் எடுத்து வச்சுருக்கணும். இந்த ஜீவோ வந்து இன்னும் அஃபீஷியலாக ரிலீஸ் பண்ணலை. நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா, 4000 வரப்போகுது, 4000 வந்துருச்சு. அதெல்லாம் எதுவுமே இல்லை. இன்னும் ஜீவோ வந்து ப்ராசஸ் பண்ணல. எந்த ஒரு விஷயம் கவர்மெண்ட்டில் பண்ணணும் அப்படின்னா கவர்மெண்ட் ஆர்டர் ஜீவோ வந்து அவங்க ரிலீஸ் பண்ணுவாங்க அஃபீஷியலாக, ஓகேங்களா? அந்த ஜீவோ மேபி இன்னும் ஒரு 2-3 monthக்குள்ளே வந்துடும். இந்த மந்தில் வராது, 2-3 monthக்குள்ளே வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் வந்து டவுட் தான். அது வந்து எப்படி சொல்கிறது, வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்லலை. ஃப்யூச்சரில் வரதுக்கான வாய்ப்பு அதிகம், 100% அந்த ஜீவோ வந்துடும். பட் வந்து இப்போவே உடனடியாக வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்ல முடியாது. ஸோ ஃப்யூச்சருக்காக நீங்கள் இப்போவே எடுத்து வச்சுக்கோங்க. அன்எம்ப்ளாய்மெண்ட் சர்டிஃபிகேட் ரொம்ப முக்கியம். இந்த ஸ்காலர்ஷிப் வாங்கிறதுக்கு தான் அன்எம்ப்ளாய்மெண்ட் சர்டிஃபிகேட் அப்படின்னும் இல்லை. இப்போ நீங்கள் ஏதோ ஒரு முன்னுரிமை அடிப்படையில், ஸ்பெஷல் கோட்டா அடிப்படையில் ஒரு கலெக்டர் ஆஃபீஸில் ஒரு ஜாபுக்கு வந்து ட்ரை பண்ணுறீங்க ப்ரெஃபரன்ஸ் அடிப்படையில் அப்படின்னா இந்த அன்எம்ப்ளாய்மெண்ட் சர்டிஃபிகேட் மூலிமா ஈஸியாக உங்களுக்கு ஜாப் கிடச்சிரும். அன்எம்ப்ளாய்மெண்ட் சர்டிஃபிகேட் ரொம்ப முக்கியம், அதை எடுத்து வச்சுக்கோங்க. அது எல்லா கேட்டகிரிக்கும் அது பயன்படும். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள், இல்லை வாட்ஸ்அப் பண்ணுங்கள், இல்லை அப்படின்னா எனக்கு கால் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதுதான் ஒரு சின்ன ரெக்வஸ்ட்டாக உங்கள் சைடில் நான் வைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.